ஹே ஆல், திஸ் இஸ் பிரியா. இப்போ தான் நம்மளோட பேஜுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட கிளாஸோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு வரும். சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னதெல்லாம் அப்படின்னா ஒரு A4 ஷீட், தென் நமக்கு ஒரு கோன், சிங்க் கோனாக இருந்தாலும் ஓகே தான். என்ன அப்படின்னா நம்ம எந்த கோன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோனை வந்துட்டு நான் ரோல் பண்ணுறேன்ல அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ஆயில் அண்ட் வாட்டர் வந்துட்டு மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் திரியாக வரும். ஸோ நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டே 1ல் நம்ம பார்க்க போகிறது பேசிக் எலமெண்ட்ஸ் தான். பேசிக் எலமெண்ட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லைன்ஸ் தான். லைன் எப்படி போடணும் அப்படின்னா நம்மளோட பேப்பருக்கும் கோனுக்கும் இடையில கேப் இருக்கணும். கேப் விட்டு தான் நம்ம போடணும். பேப்பரை தேய்ச்சிக்கிட்டே போடக்கூடாது. அப்படி தேய்ச்சிக்கிட்டே நம்ம போட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான ஒரு லைன் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் மெஹந்தியில் லைன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு அதிகமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் என்ன அப்படின்னா திக் லைன் எப்படி போடணும் அப்படின்னா ஒரு லைன் அது பக்கத்துலேயே ஒட்டி இன்னொரு லைனை போட்டு அப்போ அதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணால் போதும், நமக்கு ஒரு திக் லைன் கிடச்சிரும். இதில் வந்துட்டு 2 லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணாமல் 1 லைனாகவே போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கோணையாக வரும். ஸோ பெர்ஃபெக்டான ஒரு திக் லைன் கிடைக்காது. ஸோ எப்பயுமே ஒரு லைன், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு லைன், அந்த கேப்பை ஃபில் பண்ணாலே போதும், நமக்கு அழகான ஒரு திக் லைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வேவ் லைன். இந்த லைன் எதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு செக்ஷன், அதாட்டும் மெஹந்தியில் ஒரு செக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செக்ஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு சென்டரில் பார்டர் ஆட்டம் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வேவ் லைன் போட்டோம்ல அதில் பாதி ஆஃபாக போட்டாலே போதும், நமக்கு இந்த ஆஃப் வேவ் வந்துட்டு கிடச்சிரும். இது எதுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஆஃப் வேவ் தான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சர்க்கிள் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆஃப் வேவ் போட்டோம்ல அதையே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணாலே நமக்கு சர்க்கிள் கிடச்சிரும். இந்த சர்க்கிள் வந்துட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே கொண்டு நம்ம முடிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பிளேஸும் முடிக்கிறது இன்னொரு பிளேஸுமா இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்காது. இதையுமே நம்ம எப்படி போடணும் அப்படின்னா பேப்பருக்கும் கோனுக்கும் இடையில கேப் இருக்கணும். எந்த டிசைன் போட்டாலும் பேப்பருக்கும் கோனுக்கும் இடையில கேப் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசைன் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஃபைனல் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டாட்டுமே வந்துட்டு நீங்கள் கோனை அப்படியே லைட்டாக வச்சு அப்படி ப்ரெஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அழகான ஒரு டாட் கிடச்சிரும். சும்மா நம்ம போட்டு அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டால் ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹம்ஸ் வந்துட்டு மெஹந்தியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் ஒரு டிசைனை நீங்கள் பார்க்க முடியாது. மெஹந்தியில் லைன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஹம்ஸும் இருக்கும். ஹம்ஸ் வந்துட்டு எப்படி அப்படின்னா இதுவுமே சேம் லைனாக இருக்கணும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வந்துட்டு அப்படின்னாலும் அது டிசைன் நல்லா இருக்காது. எல்லாமே கரெக்டாக வரணும். இதுவுமே நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சரியில்லாமல் தான் வரும். பட் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அழகாகவே வந்துடும். இது இல்லாமல் ஒரு டிசைன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது மெஹந்தியில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப்ஸ். இதுவுமே எப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டாட் வச்சோம்ல அதே மாதிரி ஒரு டாட் வச்சு அந்த டாட்டில் இருந்து லைட்டாக அந்த டாட்டில் இருந்து ஒட்டியே நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ராப்ஸ் கிடச்சிரும். ஆனால் நம்ம வந்துட்டு டாட் வச்சுட்டு அதில் இருந்து ஒரு லைன் அப்படி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது லாலிபாப் மாதிரி இருக்கும், ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வராது. ஸோ வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லீஃப். இது எப்படி அப்படி போடணும் அப்படின்னா லைட்டாக இதுவுமே அதே மாதிரி டாட் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு தென் அதுக்கப்புறம் கோனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டாட்டில் இருந்தே ஒரு லைன் நம்ம தேய்ச்சி இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லீஃப் அழகாக கிடச்சிரும். இதுவுமே நமக்கு வந்துட்டு மெஹந்தியில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பைரல் தான். ஸ்பைரல் எப்படி போடணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் போட்டோம்ல அதே மாதிரி சர்க்கிள் போட்டு சென்டரில் இருந்து நம்ம ஒரு ஸ்பைரல் இழுத்து விட்டாலே போதும், நமக்கு அழகான ஒரு ஸ்பைரல் கிடச்சிரும். இதுவுமே நமக்கு எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பைரல் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். இதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைரல் வித்து ஹம்ப்ஸ். ஸ்பைரல் போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்துட்டு ஹம்ப்ஸ் போடணும். இது எப்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு தென் டாப் அண்ட் பாட்டமில் லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் ஹம்ப்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஹம்ப்ஸ் கிடச்சிரும், கரெக்டான ஒரு அளவில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அந்த கோடு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் நம்ம அந்த கோடு இல்லாமல் கூட நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பைரல், ஹம்ப்ஸு, தென் டாட். இந்த 3மே சேர்ந்து போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலேயே ஹம்ப்ஸ் போட்டுட்டு அதில் என்ன அப்படின்னா டாட். அதுவுமே நம்ம கோடு போட்டோம்ல ஹம்ப்ஸ் போடுறதுக்காக, அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் அப்புறம் லெஃப்ட்டு ரைட் எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த டாட் வச்சிடணும். டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் எல்லாமே கரெக்டாக நம்ம டாட் வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டான ஒரு அளவில் வந்து விழும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேப் வந்துட்டு ஈவனாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டே கிளாஸு. ஸோ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.